கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7வது வசனம் நாம் பார்ப்போம். இங்கே ஒரு உபவாச ஜெபத்தை குறித்து பார்ப்போம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு விமலா என்கின்ற ஒரு சகோதரி நல்ல ஆலயத்துக்கு போவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுவாங்க, ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப முன்மாதிரியாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு நாள் வீட்டில் நல்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெபம் அப்படியே பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது மாதிரி இருக்கும் அவங்க பண்ணுற ஜெபம். அப்போ திடீரென்று கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்காரி சகோதரி, அந்த சகோதரியுடைய குழந்தைக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாகி கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. அக்கா கதவை திறங்கங்கிறாங்க. இந்த அம்மாவோ ஜெபத்தில் அட சாத்தான யார் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ட்டு எதுவுமே காதில் கேட்கல. அம்மா அக்கா என் பிள்ளை மறிக்கும் தருவாயில் இருக்கான், கொஞ்சம் கதவை திறந்து ஹெல்ப் பண்ணுங்க, என் பிள்ளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், பைசா ஏதாவது கொடுங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னாங்க. எதுக்குமே அந்த அம்மா மசியில் ஃபுல்லாக ஆண்டவரோடு ஜெபத்தில் இருந்தாங்க. அதுக்குள்ளே அந்த சிஸ்டரோட விமலாவோட பையன் வந்தான். என்னம்மாச்சு, என் பிள்ளை மறிக்கும் தருவாயில் இருக்காங்க, வா உட்காரு அப்படின்னு காரில் ஏற்றின்னு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்கு வந்து கதவு திறந்தோடனே, அம்மா என்னம்மா உபவாசம் பண்ணுறீங்க, உபவாசம் இப்படியாம்மா பண்ண சொல்கிறாரு ஆண்டவர், இது பட்டினிமா, இது நீங்கள் செய்கிறது பட்டினியாக இருந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, உபவாசம் இல்லை. அங்கே வேதத்தில் என்ன இருக்குது, பசி உள்ளவனை கண்டான் அவனுக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஏழை நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஏழை ரொம்ப அப்படியே கண்ணீர் கதரோட அப்படியே பசியோட அப்படியே மறிக்கும் தருவாயில் இருக்க அந்த குழந்தை, அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, என்ன அர்த்தம் இது அப்படின்னா, உடனே அந்த அம்மாவுடைய உள்ளத்தை ஒரு இடி தாக்கினது போல் கர்த்தர் பேசுகிறது மாதிரி இருந்துச்சு. உடனே புறப்பட்ட நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த வேலைக்காரிகிட்ட மன்னிப்பு கேட்டா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு 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 மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். ஒரு யூதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது அவன் கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியனும் அவனுக்கு உதவியாக இருந்து ஊழியம் செய்கிற லேவியனும் அதை பார்க்காம போகிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் மக்கள் இப்படி தாங்க இருக்காங்க. எத்தனை பேர் பாவத்தில் மரித்து கொண்டு இருக்காங்க, எத்தனை பேர் அனாதையாக இருக்காங்க, எத்தனை பேர் தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. திக்கற்ற பிள்ளைகளாக, விதவைகளாக, அனாதைகளாக தவித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கமே உங்களுடைய திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஏழைகளையும் ஆதரியுங்கள் தான் சொல்லியிருக்கிறார். அப்படியாக அந்த நேரத்தில் ஒரு நல்ல சமாரியன் வந்தான். அவன் வந்து அவன் கையிலே அந்த இருந்த திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்து கட்டுப்போட்டு தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரமாகிய சபையில் கொண்டு வந்து போய் சேர்த்துட்டு 2 காசை கொடுத்து இவனை பராமரித்து கொள்ளு, மீதி அதிகமாக செலவு பண்ணால் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்போது ஏழை எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகளுக்கு நாம் இறங்குவோம். பசி உள்ளவனுக்கு நாம் ஆகாரம் கொடுப்போம். ஆடை இல்லாதவனுக்கு, உடை இல்லாதவனுக்கு நாம் அந்த உடையை கொடுப்போம். கர்த்தர் அவர் கற்பித்த கட்டளையின்படி நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஆண்டவரை இன்றைக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ, இன்றைக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதை தேவன் அவர்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய மனதில் இருக்க பார வேதனை சஞ்சலத்தெல்லாம் நீக்கி இன்றைக்கு அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.